யார் சொல்றீங்க? என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க. பெய்த்து பார்த்து எடுத்தாங்க ஆண்டி. ஃபெய்த் பத்தி எடுத்தாங்க. என்ன படிச்சுட்டு வர சொன்னாங்க? என்ன நாங்க ஒரு இது சொன்னோம். ஹீப்ரு நீங்க வந்து அத ஹீப்ரூஸ் ஹீப்ரு 11. 1:1:1. ஹீப்ரூஸ் 11:1. 11ல 1. சரி, யாராவது ஒருத்தவங்க சொல்றீங்களா? நீங்க என்ன படிச்சீங்கன்றது ஹீப்ரூஸ் 11:1. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்குப் புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஐயமற்ற நிலை. ஓகே. இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. ஓகேவா? இது வந்து நம்ம நம்ம கண்டினியூஸா உங்களுக்கு வந்து நம்ம ஃபெய்த் மெசேஜ் தான் எடுத்துட்டே இருக்கோம் இல்லையா? எல்லா எல்லா சிஸ்டர்ஸ் யாரு வந்தாலும் உங்களுக்கு ஃபெய்த்த பத்தி தான் எடுக்கிறாங்க. ஃபெய்த்த பத்தி தான் டிஃப்ரெண்ட் ஆஃப் இது வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ஃபெய்த் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து உண்டாகுது? How does faith comes? I believe in Jesus. ஓகே. ஓகே, நான் படிக்கிறேன். நான் சொல்றேன். ரோமன்ஸ் 10:10ல அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். எதை அறிவிப்பத? இறைவார்த்தை, நற்செய்தியை அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். ஃபேத் எப்படி வரும்னா பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். ஓகே, இப்ப நீங்க எல்லாமே வேர்ட்ஸ் கன்ஃபஸ் பண்றீங்களா இல்லையா? எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நிறைய வேர்ட்ஸ் கன்ஃபஸ் பண்றோம். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. ஐ எம் த சன் ஆஃப் காட். ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இது சொல்லுங்க. The Lord is my shepherd. I'm son of அப்புறம் God. I'm son of சன் God. ஆஃப் காட். I'm temple of Holy இயேசுவின் Spirit. தழும்புகளால் நான் குணமடைந்து விட்டது. அடைந்து விட்டேன். இதெல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்த்தை நீங்க எல்லாமே சொன்னீங்க இன்னைக்கு. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீ சொன்னீங்க. ஐ எம் ஹீல் பை த ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் ஜீசஸ். இதை நான் கன்ஃபஸ் பண்ண எனக்கு வந்து இது நடந்துச்சு. சோ எப்படி வந்து இதுல வந்து ஃபேத் வந்து எப்படி உங்களுக்கு வந்து வரும்? நீங்க இந்த வார்த்தைய இறைவார்த்தை கேட்கும் போது, அதாவது இப்போ நான் இயேசுவின் தழும்புகளால் குணமடைந்து விட்டேன். இந்த வார்த்தைய வந்து நீங்க என்ன பண்றீங்க? வாயை திறந்து சத்தமா கன்ஃபஸ் பண்ணும். How does the faith comes? By hearing. இறைவார்த்தையை அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை வரும். அப்ப அறிவிப்பதை எப்படி நீங்க வந்து கேக்குறீங்க? நீங்க உங்க வாயால ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீ அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தை உங்க காதுக்குள்ள கேட்கப்படும். ஓகேவா? ஓகே. அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை வரும். இப்போ நீங்க அந்த வார்த்தையை வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கும் போது when you start speaking the word, சத்தமா வாயை விட்டு நம்ம சொல்லும் போது ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீன்னும் போது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேத் வில் கெட் இன்க்ரீஸ்ட் அண்ட் அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து அந்த இதை வந்து இது பண்ணி தருவாரு. ஆக்ஷன்ஸ் வந்து அதை வந்து அதுக்குரிய ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தருவாரு. ஓகேவா? when God the Father created the world, கடவுள் வந்து உலகத்தை கிரியேட் பண்ணும்போது தொடக்க நூல்ல பார்த்தோம்னா when we start in Genesis, see in Genesisல பார்க்கும்போது ஜீசஸ் God the Father என்ன சொல்றாரு? How was the world? It was எப்படி இருந்தது? உலகம் எப்படி இருந்தது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். God the Father கிரியேட் பண்ணும்போது when he created எப்படி இருந்தது உலகம்? ஆண்டி டார்க்கா இருந்துச்சு. It was இருள். எங்க பார்த்தாலும் இருள் பரவி இருந்ததா. அப்போ காட் ஃபாதர் வந்து அவருக்கு எப்படி இந்த உலகம் இருக்கணும் அப்படின்னு இமேஜின் பண்ணாரோ, அவர் என்னவா இந்த உலகம் இருக்கணும், எப்படி இருக்கணும்னு அவரோட அவரோட இமேஜின்ல அவர் பண்ணாரோ அத அத வந்து he spoke that word.
அவருக்கு அந்த ஒளியா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் இமேஜின் பண்ணி அவர் he spoke the word let there be light, அங்க ஒளி உண்டாகட்டும் அப்படின்ற வார்த்தைய he spoke the word. ஓகேவா? அப்ப என்னாச்சு? இருள் அப்படியே டிசப்பியர் ஆயிருச்சு, ஒளி வந்தது. he did not speak any negative word. அவர் நெகட்டிவா எதுவுமே பேசல. இங்க ஃபுல்லா இருளா இருக்குது, இப்ப இருளெல்லாம் இதாகட்டும், அந்த இருளை பத்தியே அவர் பேசவே இல்லை. அவர் பேசணும்னு அவர் அவருக்குள்ள என்னவா இருக்கணும், அந்த உலகம் எப்படி ஆகணும்னு அவர் விருப்பப்பட்டாரோ அப்படி பேசினார். அப்போ அந்த வார்த்தை சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த இருள் மறைஞ்சு ஒளி வந்தது அங்க, இல்லையா? the word has power. அதாவது ப்ராவர்ப்ஸ் 18:21 பாத்தீங்கன்னா, லைஃப் அண்ட் டெத் இஸ் இன் த பவர் ஆஃப் யோர் டங். வாழ்வும் சாவும் நாவிலே இருக்கு, நம்மளுடைய வார்த்தையில இருக்குன்னு அர்த்தம் அது பேர் அதுக்கு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பேசுறோமோ, என்ன வாயிலிருந்து கன்ஃபஸ் பண்றோமோ, அது அப்படியே நம்ம என்ன பயமா இருக்கு அப்படின்னம்னா அந்த இதுக்குள்ளேயே தான் நம்ம போயிடுவோம். இறைவார்த்தை நம்ம எடுத்து இறைவார்த்தை ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீன்னும் போது நம்மளுக்குள்ள விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். ஆவியானவர் அதை அதுக்குரிய ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தருவாரு. ஓகேவா? புரிஞ்சுதா அது வரைக்கும் நான் சொன்னது? இப்ப நீங்க எல்லாரும் இறைவார்த்தை சொல்லிட்டே இருக்கீங்க. இறைவார்த்தை சொல்லும் போது இதுதான் ஆகுது. நீங்க சத்தமா வாயை திறந்து இப்ப இறைவார்த்தை அறிக்கையிடும் போது இட் கோஸ் இன்டு யோர் இயர்ஸ். அப்போ இட் ப்ரொடியூஸ் ஃபெய்த். ஃபெய்த் உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது யார் பேசுறது? என்ன சொல்லணுமா? ஓகே. அப்போ உங்களுக்குள்ள என்ன ஆகும்? ஃபெய்த் வில் கெட் இன்க்ரீஸ்ட். சரியா? புரிஞ்சுதா அது வரைக்கும்? ஓகே. ஆன்டி, ரோமன்ஸ் 10 என்ன நிதன் சொல்லுப்பா. ஆன்டி ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் ஆன்டி. வர நம்ம மண்டே பிரேயர் ரிக்வெஸ்ட் கடைசியில பாத்துக்கலாமா நிதன்? ஓகே ஆன்டி. நம்ம மெசேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில பிரேயர் ரிக்வெஸ்ட் போலாம். ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நீங்க கன்ஃபஸ் பண்ற, நீங்க வாயால நீங்க நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஐ எம் த சன் ஆஃப் காட், லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் சொல்றீங்க, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீ சொல்றீங்க. இப்ப இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லும் போது யுவர் ஃபெய்த் வில் கெட் இன்க்ரீஸ்ட். அதனாலதான் உங்களால அந்த ரிசல்ட்ஸை பார்க்க முடியுது. ஸோ நீங்க வார்த்தை சொல்லும் போது உங்க வாயால சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா அறிக்கையிடுங்க. ஓகேவா? இன்னொரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மார்க், நான் வாசிக்கிறேன் எல்லாருக்கும். மார்க் 5வது அதிகாரம் இறைவசனங்கள் 21 இருந்து. எல்லாருக்குமே தெரியும் அந்த இரத்த போக்குடைய பெண், the lady with the issue of blood, ஒரு லேடி இருந்தாங்கல்ல. இருந்து படிக்கிறேன். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிக கேடுற்றது. எப்படி இருந்துச்சு? அந்த லேடி என்ன ப்ராப்ளத்துல இருந்தாங்கன்னா 12 இயர்ஸா அவங்களுக்கு she was having a problem. பாடியில ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, இஷ்யூ ஆஃப் பிளட். அப்போ அவங்க நிறைய டாக்டர் கிட்ட எல்லார்கிட்டயும் போயிட்டு நிறைய காசு செலவு பண்ணியும் அவங்கனால அவங்களுக்கு அதுல இருந்து குணம் கிடைக்கவே இல்லை. அப்போ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் அவருடைய மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய மேலாடையை தொட்டால் நலம் பெறுவேன். அப்போ இந்த 12 இயர்ஸா அந்த ப்ராப்ளம் இருக்கிற அந்த அம்மாக்கு ஜீசஸ பத்தி யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல சொல்லும் போது அப்ப அவங்களுக்கு கேட்டோன்னா அவங்களோட ஃபேத் கெட்ஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க நெகட்டிவா எதுவுமே கன்ஃபஸ் பண்ணல. அவங்க அவ்வளோ பெரிய க்ரௌடு, ஆக்சுவலா அந்த இருக்கவங்க ப்ராப்ளம் இருக்கவங்க
கிரௌடுக்குள்ளேயே போகக்கூடாது. அவங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்களோட ஃபேக்ட பார்க்கல, அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் அவங்க பார்க்கவே இல்லை. ஓகேவா? இப்ப வந்து ஒரு ஒரு கேம்ல வந்து நீங்க விளையாட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. விளையாட போறீங்கன்னா ஐ கேன் டூ இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கீங்க. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீ இந்த வார்த்தையை சொல்றீங்க. பட் வென் யூ see the fact, when you see the situation, அந்த ரன்னிங் ரேஸ்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ஆர் கன்ஃபஸிங் த வேர்ட், வார்த்தைய சொல்றீங்க நீங்க. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட். பட் ஸ்டில் உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட இது வந்து ஃபேக்ட பாத்தீங்கன்னா, அடுத்த பக்கத்துல இருக்க பையன், ஐயோ இந்த பையன் நல்லா ஓடுவானே, இவன் வந்து லாஸ்ட் டைம் வந்து ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தானே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயம் வந்துச்சுன்னா, யூ வில் கோ இன்டு அன்பிலீஃப். அவ்விசுவாசத்துக்குள்ள போயிருவீங்க. யூ won't ஸ்டாண்ட் இன் த ஃபெய்த். சோ அதனால வென் யூ கன்ஃபஸ் த வேர்ட், வென் யூ வாயால் அறிக்கையிடும் போது என்ன நெகட்டிவான சூழ்நிலைகள் இருந்தாலும் டோன்ட் see the situation. அந்த அம்மா வந்து சிச்சுவேஷனை பார்க்கவே இல்லை. அவங்க அவ்வளோ கிரௌட் இருக்கு, எப்படி நான் போவேன்? அந்த 12 years ஒருத்தவங்களுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப இருக்கும்போது அவங்களோட ஹீமோகுளோபின் பிளட்டோட லெவல் எவ்வளவு கம்மியா இருக்கும்? வில் ஷி பி ஏபிள் டு ஸ்டாண்ட் த? அவங்களால நிக்க முடியுமா? முடியாது. அவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப டயர்டா இருப்பாங்க, வீக்கா இருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் அந்த கிரௌடுக்குள்ள அவங்க போறாங்க. அவங்களோட பாடியோட கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு பெருசா இது பண்ணல, அவங்களுக்கு தோணல. ஷி டிட் நாட் see the situation. அவ்வளோ பெரிய கிரௌட் இருக்கு, அந்த கிரௌடுக்குள்ள நான் எப்படி அந்த பார்த்தோன்னா ஐயோ இவ்வளோ பெரிய கிரௌட் இருக்கே, நான் எப்படி போவேன்னு சொல்லி நெகட்டிவா அவங்க கன்ஃபஸ் பண்ணவே இல்லை. வாயில இருந்து நெகட்டிவா எதுவுமே பேசவே இல்லை. அவங்களோட ஃபோக்கஸ் என்ன? நான் போய் அந்த மேலுடைய தொட்டா நான் வந்து குணமடைவேன். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீனா அவரோட ஸ்ட்ரென்த் எனக்குள்ள இருக்கு. எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. அப்ப எனக்கு வந்து ஐ வில் ரன். நான் வந்து எனக்கு வந்து நான் அந்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன். ஜீசஸோட வலு வந்து வல்லமை வந்து எனக்குள்ள செயல்படும், எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ரன்னிங் ரேஸ்ல ஓடுறதுக்காகட்டும், என்ன பண்றதுக்காகட்டும், he will help me. இதுதான் நம்மளோட இதா இருக்கணும். நம்மளோட ஃபேத் இப்படிதான் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த அம்மாவோட ஃபேஸ், நான் அந்த ஆடையை மட்டும் தொட்டா எனக்கு குணமடைவேன். அதுதான் அவங்களோட ஒரே ஒரு இதா இருந்துச்சு. நெகட்டிவா அவங்க வாயில இருந்து எதுவுமே கன்ஃபஸ் பண்ணல. ஓகேவா? அவங்க ஃபேக்ட பார்த்து பயப்படவே இல்லை. ஃபேக்ட் என்ன வேணா இருக்கட்டும், டோன்ட் see the fact, டோன்ட் see the situation. நீங்க வார்த்தையை அறிக்கையிடும் போது என்ன வார்த்தை அறிக்கைறீங்களோ அதை பிலீவ் பண்ணுங்க. மெடிடேட் ஆன் த வேர்ட். அந்த வார்த்தையை நீங்க வந்து பிடிச்சிட்டு நீங்க நடக்கும்போது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது your faith will increase and you will see the results. ஓகேவா? ஓகே. அப்ப அந்த இடத்துல சுகம் பெற்றாங்களா இல்லையா? அவங்க ஆடை தொட்டதுக்கு அப்புறம் பெற்றாங்க தானே? ஏனெனில் நான் அவருடைய ஆடை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். ஓகேவா? இதுதான் அவங்களோடது. சோ 2 டைப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. இப்ப வந்து அதாவது 2 டைப் ஆஃப் வேர்ட்ஸ். இறை வார்த்தைக்கு ஏற்ற வார்த்தை, இன்னொரு வார்த்தை இறை வார்த்தைக்கு எகெயின்ஸ்டான வார்த்தை. இப்போ நம்ம என்ன வார்த்தை நம்ம வாயிலிருந்து நம்ம இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, நம்ம என்ன வார்த்தை நம்ம வந்து அந்த இடத்துல பேசுறோம்? இறை வார்த்தைக்கு ஏற்ற வார்த்தை பேசுறோமா, இறை வார்த்தைக்கு நெகட்டிவான வார்த்தை பேசுறோமா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா சில்ட்ரன்ஸ்? இது வரைக்கும் நான் சொன்னது புரியுதா? நீங்க வார்த்தை கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, யூ ஆர் இன் த சேம் இதே இதுலதான் சிச்சுவேஷன், டெய்லி ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வந்து யூ ஆர் சீயிங் த ரிசல்ட்ஸ். பட் ஸ்டில் உங்களோட ஃபேத் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நான் சொல்றேன். இப்போ 2 டைப் ஆஃப் வார்த்தை இருக்கு. இப்போ இறை வார்த்தைக்கு ஏற்ற வார்த்தை. இறை வார்த்தைக்கு ஏற்ற வார்த்தை என்ன? நான் அந்த ஆடை தொட்டா போதும் நான் குணமடைவேன். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன் மீ. அதுதான் இறை வார்த்தைக்கு ஏற்ற வார்த்தை. நெகட்டிவான வார்த்தை எது? அவங்க நெகட்டிவான வார்த்தை அவங்க பேசவே இல்லை. அந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு அவங்க பயப்படல. பயந்துச்சுன்னா ஐயோ
இவ்ளோ பெரிய கிரவுட் இருக்கே, நான் எப்படி உள்ளுக்குள்ள போவேன், நான் எப்படி நடந்து போவேன், அத பத்தி அவங்களோட தாட்ல வரல, அவங்க வாய் விட்டு அதை பேசவும் இல்ல, எந்த நெகட்டிவான வார்த்தையும் அவங்க பேசல. இப்ப நீங்க ஒரு 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 எக்ஸாமுக்கு போறீங்கன்னா அந்த பேப்பரை நீங்க வந்து படிச்சிருக்கீங்க நல்லா, படிச்சுட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க அந்த வார்த்தை இறை வார்த்தையை சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பரை பார்த்தா நான் ஐயோ எனக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்கே, அந்த வார்த்தையே வேண்டாம், அந்த அந்த பயத்துக்குள்ளேயே போகாதீங்க. புரிஞ்சுதா நான் சொல்றது? நீங்க வந்து படிச்சிருக்கீங்க, நல்லா படிச்சுட்டு போங்க, படிங்க, அதுதான் உங்களோட இது. படிங்க, நம்மளோட செயலை நம்ம பண்ணணும். வெறும் வார்த்தை மாத்திரம் கன்ஃபஸ் பண்ணா பத்தாது. அந்த இறை வார்த்தை மாத்திரம் நான் கன்ஃபஸ் பண்ணிட்டேன், நான் படிக்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. யோர் ஜாப் இஸ் டு ஸ்டடி. நீங்க படிங்க, படிச்சுட்டு வார்த்தை கன்ஃபஸ் பண்ணிட்டு போங்க எக்ஸாம்க்கு. டோன்ட் see the அங்க போயிட்டு ஐயோ மறந்த மாதிரி இருக்கே, அப்படி ஆயிடுச்சா இப்படி, அந்த இதே வேண்டாம், அந்த பயத்துக்குள்ளேயே போகாதீங்க. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். யாருக்குனா டவுட் இருக்கா? வார்த்தை கன்ஃபஸ் பண்றதுல யாருக்குனா டவுட் இருக்கா?